வணக்கம். நான் முனைவர் கே நடராஜ், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திலிருந்து பேசுகிறேன். ஜோதிடத்தை பற்றின மேக்சிமம் தகுதிகள், ஜோதிடத்தை பற்றின படிப்பது, வாத்தியாராக இருப்பது, ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி வாங்கக்கூடிய அனைத்து தகுதியிலும் உடைய ஒரு ஆளாக பேசுகிறேன். எல்லாமே தெரிஞ்சிருக்கான்னு யாருமே சொல்ல முடியாது. இருந்தாலும் அகாடமிக்லாம் இல்லை. ஜோதிடத்துறையில் டிப்ளமோ, பிஏ சாஸ்திராவில், அதே சாஸ்திராவில் எம்ஏ, எம்எஸ்சி அப்ளைட் அஸ்ட்ராலஜிங்கிற கற்பகம் பல்கலைக்கழகத்தில் அதை எம்எஸ்சி அஸ்ட்ராலஜி படிக்கும்போது அதே நேரத்தில் பிஹெச்டி ஃபுல் டைமாக அங்கேயே 2010 ரெஜிஸ்டர் ஆகி 2014 முழு நேர ஜோதிடராக அங்கேயே இருந்து பிஹெச்டி ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் முதல் முறையாக முனைவர் பட்டம் இண்டு பேப்பர்லேயே வந்திருந்து 2014 டிசம்பர் மாதம் 14 இண்டு பேப்பரில் தமிழ் எடிஷனில் இந்தியாவில் முதல் முறையாக இளங்கலை முதுகலையில் ஜோதிடத்தை முதன்மை பாடமாக எடுத்து முனைவர் பட்டம் பெற்றவர்னு சொல்லி என்னுடைய ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. இது மிகப்பெரிய தகுதி, யாருக்கும் கிடைக்காத ஒரு தகுதி. முதல் விஷயம். ரெண்டாவது இது அகடமிக்கில் என்னுடைய குவாலிஃபிகேஷன். அகடமிக்கில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் போதுமாக ஏதோ படித்தோம், பரீட்சை எழுதுனா பாஸ் பண்ணால் அப்படிங்கிறது இல்லாமல் என்னுடைய இது என்னென்னா அவங்களுக்கு வகுப்பு வேறு எடுக்கிறேன். அப்போ நான் முதல் பிஹெச்டி, முதல் எம்ஏ, முதல் எம்எஸ்சி அப்ளைட் அஸ்ட்ராலஜிங்கிறப்ப அடுத்து வரக்கூடிய கற்பகம் பல்கலைக்கழக சார்பாக எந்தெந்த ஊர்லாம் சென்டர் நடக்குதோ அப்போ எல்லா வகுப்புகளும் எடுப்பதற்கு என்னுடைய துறைத்தலைவர் அனுமதியோடு எல்லாம் கிளாஸ் எடுத்தேன். அப்போ அந்த அனுபவங்கள் நமக்கு ஒரு சேகரமாகிடுது. அதே நேரத்தில் ஜோதிடம் பொதுமக்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை பரிகாரம் சொல்வது இல்லை. ஏன்னா அது எங்கே போகுதுன்னா இட்ஸ் லீட் டு கமர்ஷியலாக போயிடுது. அதனால் அந்த பாயிண்ட் இல்லை. மக்களுக்கு என்ன தேவை, என்ன நடக்குதுங்கிறது. அப்புறம் ஜோதிடத்தில் பல முறைகள் இருக்குது. அகாடமிகள் இல்லாமல் தாராபுரம் குருகுலம் குரு ராம்சுப்புங்கிற ஒரு தலைமையில் அவர் பிள்ளை 2004 இறந்துட்டார். கூட எல்டி சார்னு ஒருத்தர் இருக்கார், துரைசாமி சார். அவர் தான் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை தாராபுரத்தில் கிளாஸ் எடுக்கிறாரு. அன்றைக்கி மாணவராக சேர்ந்து இன்றைக்கி ஒரு கௌரவத்துக்காக அங்கே போகிறேன். அவர் இருக்கார், அவர் இருக்க வரைக்கும் ஒன்று. ரெண்டாவது நாடி கிளாஸ். நாடி அப்படின்னா எல்லோரும் பாரம்பரிய எண்கணிதம், பாரம்பரிய பராசர முறையில் சொல்வது, டேரட்டி, பல மெத்தட் இருக்குது. இப்போ நான் பாடம் நடத்தும் போது வாசி நடத்துவேன், எண்கணிதம் நடத்துவேன், எல்லாம் நடத்துவேன். பட் எனக்குன்னு ஒன்று உள்வாங்கக்கூடியது நாடி. அந்த நாடி கூட சிலபஸில் கொடுப்பதற்காக முயற்சி பண்ணேன். ஏன்னா நிறைய அப்ரூவ் வாங்கணும் யூபிஎஸ்சியில், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால அங்கே நான் வகுப்பெடுக்கக்கூடிய இடங்களெல்லாம் சொல்லுவேன். நான் தாராபுரத்தில் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நாடி கிளாஸ் நடக்கிறவருக்கு நிறைய மக்கள் அங்கே நாடினா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆர்ஜி ராவ்ங்கிறது பெங்களூர்காரர் நேரடி 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி நேரடியாக வந்திருக்காரு தாராபுரத்துக்கு. அங்கே ஒரு புக் கிடச்சி அவரே வரவழைச்சு அங்கேயே 2-3 தடவை வந்திருக்காரு. அவர் நடத்துகிறார். கன்னடமும் இங்கிலீஷும் கலந்து பேசுவார். அது எல்டி சார் உள்வாங்கி எங்களுக்கு நடத்தினார். அந்த அனுபவங்கள் இப்பொழுது நான் பலன் சொல்வது. இப்போ ஆப்பில் இருக்கான். இப்போ இந்த மாதிரி ஆப்பில் கேள்வி கேட்டு நிமிஷத்துக்கு இவ்வளோங்கிற முறையில் கமர்ஷியலாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆப்பின் மூலமாக வருமானத்துக்கு வருமானமும் மக்களுக்கு சொல்லக்கூடிய இப்போ நிறைய யூடியூப் போட்டிருக்கேன். அதனை என்னுடைய அங்கே படித்த அதாவது பலன் சொல்வதை விட மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சொல்லணுங்கிற முறையில் இருக்கேன். நிறைய பேர் ஃபோனில் தான் கான்டாக்ட் பண்ணுறாங்க. அதான் ஈஸி. நேரில் வந்தாங்கன்னா அது நல்லாவும் இருக்காது, நிறைய போட்டோம்னா அதெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கெல்லாம் டெக்னிக்கல் வந்துருச்சு, அட்வான்ஸ் வந்துருச்சு, ஜூம் மீட்டிங் அதுன்னு வந்துச்சு. அதன் மூலமாக நம்ம கருத்துக்களையும் வகுப்புலையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாடி முறையில் தான் பலர் சொல்கிறோம். நாடினா என்னென்னா இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் இங்கெல்லாம் இருக்குது, அந்த ரேகையை வச்சு எடுக்கணும். நாடி அது ஒரு விதம். அது கடந்த காலம் வரைக்கும் தான் பலன் சொல்லும். ஏன்னா அது நிறைய பேர் 20 வருஷம் முன்னாடி கூட்டி போய் பார்த்துருக்கேன். அந்த நிமிஷம் சரியாக இருக்கும். பின்னாடி பிற்காலத்தில் ஒரு ஜோசியனாக வருவேன் அல்லது ஜோதிட பேராசிரியாக வருவேன் அப்படிங்கிறது கூட இல்லை. அதில் அது ஒரு அந்த வராது. ஆனால் நமக்கு இனி பலன் என்னங்கிறத கேட்குறது தான் அது. அந்த முறையில் பலன் சொல்லுவோம். விஞ்ஞான ரீதியாக ஏனோ தானே சொல்ல முடியாது, ஒரு லாஜிக்காக சொல்லுவேன். நான் பலன் கேட்குறவர்கள் கூட இந்த கிரகம் இப்படி இருக்குது, இதனுடைய காரணம் இது, அதனால் இந்த மாதிரி நடக்குதுங்கிறது தான் என்னுடைய ஒரு பாணி. ரெண்டாவது என்னுடைய அனுபவம்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 40வது வயதில் தான் அதை ஆரம்பிக்கிறேன். தாராபுரம் குருகுலம் தான் அதுக்கு ஆரம்பம். அப்படியே அகாடமிக் போயிடுறேன், வகுப்புகள் எடுக்கிறேன், கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் எடுத்த அனுபவங்கள் அதிகமாக இருக்குது. பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களும் பல ஆண்டுகளாக இருக்குது. அந்த முறையில் தான் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ ஆன்லைன்லேயும் இதுலேயும் பலன் சொல்கிறேன். சரியாக இருக்குது இல்லைங்கிறது பொதுமக்கள் பேசும்போதே தெரிஞ்சிடும். இவர்கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லை அப்படிங்கிற முறையில் சொல்லலாம். நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன் ஜோதிட அரசில். அதாவது நாடியில் படித்த விஷயத்தை அது எப்படி சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி அப்படி வேணும்னா நமக்கு தேவைப்பட்டால் அதை நான் காப்பி கூட அனுப்ப முடியும், பிடிஎஃப். அது மாதிரி இருக்குது. இரட்டை குழந்தைகள் ஜாதகத்தை நாடி முறையில் எப்படி பலன் சொல்லுதுங்கிறது எங்கள் வகுப்புலேயே பேசினதை நான் எடுத்து ஆர்டிக்கலாக போட்டு ஜோதிட சில கட்டுரைகள் வந்திருக்குது. மலேசியாவில் நிறைய மாநிலங்கள் அங்கே சில கட்டுரைகள் சப்மிஷன் இது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்.
அங்கேயும் பேசியிருக்கேன். அங்கே ஜோதிட மாநாட்டில் பேசும்பொழுதே நாடியை பற்றி சொல்லும்போது அவருடைய ஆர்வத்தை கண்கூட பார்த்ததுனால இதில் ஏதோ மக்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குதுங்கிறது நமக்கும் தெரிஞ்சது. இப்போ நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் சொல்லும்போது அடுத்த தலைமுறை வந்து அதுலேருந்து டெவலப் பண்ணிட்டு போக முடியும். ஏன்னா நீங்களும் டெக்னாலஜி அட்வான்ஸ் நிறையா வந்திருக்கு. எந்த விஷயங்களையும் கூகுளில் தேடி எடுத்து கொண்டு வர முடியும். அன்றைக்கெல்லாம் நேரடியாக நாம் பிஹெச்டி பண்ணும்போது தேடி போக வேண்டியதாக இருந்தது. அந்த மாதிரி இருக்குது. என்னுடைய தலைப்பு சனி கோளினால் மானுட ஜாதகங்கள் எப்படி நன்மை தீமைகள் எடுத்து எழுதுனா அது வந்து முதல் பிஹெச்டியாக வந்தது. அப்புறம் அதுக்கு பிறகு நானே 3 பேருக்கு 3 பிஹெச்டி பாரத் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கும் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கேன், கைடாக இருக்கிறேன். 3 பிஹெச்டி மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கேன். ஆந்திராவில் ஒருத்தர், கடலூரில் இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து கைடாக இருந்திருக்கேன். 8 எம்ஃபிலுக்கு வந்து வழிகாட்டியாக இருந்து அவங்களாம் வந்திருக்காங்க. இதோட மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா சோழிங்கநல்லூரில் பிரித்திங்கிற சாமி அவர் பேர் பார்த்துருப்பீங்க எல்லாத்துலேயும். பட் அவர் இல்லை, ஏதோ ஒரு செல்வாக்கில் பண்ணார். பட் அவருக்கு நான் வந்து பிஹெச்டி நான் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போய் இருந்து பிஹெச்டி அவார்டு கொடுக்குற அளவுக்கு என்னுடைய தகுதி அந்த அளவில் மேம்பட்டுருக்குது. படித்தான், வாத்தியாரானா, பிஹெச்டி பண்ணால், கைடு பண்ணால், அடுத்தவங்களுக்கு வந்து பட்டம் பிஹெச்டி அவார்டு கொடுக்குற அளவுக்கு உயர்ந்திருக்கேன். இருந்தாலும் என்னோட அறிவு வீணாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக எங்கெங்கே கிடைக்குதோ பணத்தை முதன்மையாக கொள்ளாமல் மக்களுக்கு அடுத்த விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்னுடைய சுய அறிமுகமாக இந்த வீடியோவை பற்றி பேசினேன். இவ்வளோ தான் எனக்கு சொல்ல வேண்டியது இருக்குது தகுதியை பற்றி. மற்றபடி நான் அது சொல்லி அவங்களுக்கு பலது நடந்து இவங்களுக்கு நடந்துன்னு சொன்னால் கதை ரொம்ப நேரம் ஓடி போயிடும். ஜோதிட மாநாடுகள் ஜூம் மீட்டிங்காக இருக்கட்டும், நேரடியாக செல்வதாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சில தரவுகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து 2வது படிக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு மாநாடு நடந்து நிறைய பேர் பேசுவாங்க. அவங்க இன்றைக்கி மேடையில் பேச போகிறவங்களுக்காக ஒரு மேட்டர் எடுத்து படித்து தன்னுடைய போக்கில் சொல்லுவாங்க. நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு எத்தனை பேர் பேசினா நாடியில் நம்ம கூட சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து புதிதாக ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு மாற்று முறை. எப்படி கேபின்னு ஒன்று வந்தது, ஜாமக்குளார்னு வந்தது. இதெல்லாம் நான் வகுப்படுத்த அனுபவம் இருந்தாலும் இந்த மாதிரி நேரடியாக மக்களுக்கு ஈர்க்கக்கூடிய அளவுக்கு, அதனால் ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த துறையின் மூலமாக வந்து எப்படி அணுகலாம். அது ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நல்லா தீனி போட முடியும். நேரம் ரொம்ப முக்கியம். அதனால் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய தெரிஞ்சு சில டவுட்டுகளை கேட்கும் பொழுது இந்த என்னுடைய செல் நம்பர்லாம் அதில் வரும். மக்கள் அதை பார்த்து பயன்படுத்திக்கலாம். 2வது வந்து உதாரணத்துக்கு ஒன்று சொல்லப்போனால் மலேசியாவில் கற்றுப்போட்டதாக சொன்னேன். அதில் வந்து ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகள் ஒரே ஜாதகங்களும் ஒன்றாத்தான் இருக்கு. அவங்களுக்கு பலன் எப்படி மாறுபடுங்கிறது ஜோதிடம் கலையா இலக்கியா அறிவியலா ஆன்மீகமாங்கிற தலைப்பில் ஒரு கற்று போட்டான். அதெல்லாம் வந்து மலேசியாவில் வெளியிட்டான். நல்ல புக்கு, நிறைய தரவுகள் எடுத்து கொடுத்துருக்கான். ஆக ஒரு ஜோதிடத்துறையில் பேராசிரியர் முறையில் கட்டுரைகள் வெளியிடுவது அது கடமைக்காக இருந்தாலும் மக்கள் உணரக்கூடிய அளவு சடங்குகள் ஏன் என்னங்கிறதுலாம் யூடியூப் நிறைய போட்டிருக்கேன். யூடியூப் பார்த்தாலே கிட்டத்தட்ட நம்ம நாலேஜ் என்ன, நம்ம கற்றுக்கிறது என்ன. ஏன்னா என்னுடைய அறிவை சொல்வதை விட அதன் மூலமாக உங்களுடைய ஆர்வத்தை தூண்டி விடக்கூட ஒரு தன்மை தான் என்னுடைய தனி சிறப்புங்கிறத சொல்லி இதோட நிறைவு பண்ணுகிறேன். வணக்கம்.